வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 5000 கோடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து சட்டசபை தேர்தலுக்காக பணங்களை விநியோகம் செய்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான முடிவு எடுத்திருப்பதாகவும், இந்த தகவல் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்திருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைந்ததல்லவா? எத்தனை முறை தமிழகத்தில் பல ஊழல்கள், கட்டுமான ரீதியாகவும் பத்திரப்பதிவு உயர்வின் காரணமாகவும் பல கோடிகள் முறைகேடாக ஊழல் பணமாக சேர்க்கப்பட்டிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வந்தது. ஆனால் இதை யாரும் தமிழக மக்கள் கேள்விகளை கேட்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக திமுக தற்பொழுது இருக்கிறது. ஆனாலும் கூட தமிழக மக்கள் பணத்தை பெற்றுவிட்டால் நிச்சயம் திமுகவிற்குத்தான் வாய்ப்புகளை வழங்குவார்கள். இதுவரை கடந்த 4.5 ஆண்டுகளாக பதுக்கி வைக்கப்பட்ட 5000 கோடியிலிருந்து 2000 கோடியை செலவு செய்வதற்கு முன்வந்துள்ள திமுக இதை ஒட்டுமொத்த அமலாக்கத்துறை அதிகாரிகளும் இதன் தகவலை உறுதிப்படுத்திய நிலையில் அமைச்சர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகளை மீண்டும் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் உண்மை என்றால் திமுகவின் தலைமை 2026 சுக்குநூறாக உடையும், தேர்தலில் தோல்வியடையும், அமைச்சர்கள் கூண்டோடு டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். 5000 கோடி என்பது 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் ஒரே குடும்பம் சுருட்டியுள்ளது என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஊழல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கோபாலபுர குடும்பம் என்பது கலைஞரின் சிலையை வைப்பதற்கு கஜானாவில் பணம் இருக்கிறது. விவசாயிகள் நெற்களை பாதுகாப்பதற்கு குடோன்களை கேட்டால் பணம் இல்லை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? தேர்தலில் 2வது முறை வெற்றியடைவதற்கு ஒரு ஓட்டிற்கு 5000 முதல் 10,000 வரை செலவு செய்வதற்கு முன் வருவார்கள். பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களது மனம்தான். ஆனால் ஓட்டு யாருக்கு செலுத்த வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரமும் இருப்பது உங்களிடம் மட்டும்தான். அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடின் மூலமாக பணங்களை கைப்பற்றினால் அந்த பணத்தை என்ன செய்யலாம், உரியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இருங்க.